வாமா, என்ன வேணும்? வாட்ச் இருந்தா காட்டுங்க. இதுல பாருமா, ட்ரெண்டிங் மாடல் நல்லா இருக்கும். நல்லா இருக்குக்கா, கொஞ்சம் பெருசா இருக்கு, சின்னதா காட்டுங்க. சரிம்மா. இதுல பாருமா. இது ஓகேக்கா. கையை காட்டுமா, வச்சு பாப்போம். இது ஓகேக்கா. இது எவ்வளோ? 300 ரூபா வருதுமா. நான் சொல்றபடி கேட்டா 150 ரூபாய் தருவேன். 300 ரூபா வச்சு 150 ரூபாய்க்கு தருவீங்களா? எப்படிக்கா? பில் போட்டு வாங்கினா 300 ரூபா, பில் போடாம வாங்கினா 150 ரூபாய்க்கு தருவேன். பில் போடாம கொடுத்தா உங்க ஓனருக்கு லாஸ் ஆகாதா? ஓனரா? அவர் சரியான கஞ்சம். அவர் கொடுக்க சம்பளம் 15 நாளைக்கு கூட வராது. உனக்கு பாதி ரேட்ல வாட்ச் வேணுமா வேணாமா? சரி கொடுங்கக்கா. இந்தாமா. இந்த 150 ரூபாயை ஓனர்ட்ட கணக்கு கட்ட தேவையில்லை, நாமே வச்சுக்கலாம். ஆஃப்டர் சம் டைம் இந்த பொண்ணு நம்ம ஓனரோட வருது. நம்ம பில் போடாம சேல்ஸ் பண்ணதை போட்டு கொடுத்துருக்குமே. நான் திரும்ப வரும்போது நீ கடையில இருக்க கூடாது. நான் கிளம்புறேமா. எங்க போறீங்க? அதான் திரும்பி வரும்போது கடையில இருக்க கூடாதுன்னு ஓனர் சொல்லிட்டாரே. அக்கா, அவர் சொன்னது உங்களை இல்ல என்ன. என்னம்மா சொல்ற? வீட்ல ஆண்டி தனியா இருப்பாங்கன்னு நீ உடனே வீட்டுக்கு போக சொன்னாரு, அவ்வளவுதான். அப்போ என்னை பத்தி ஓனர்ட்ட பேசலையா? பேசுறேன், நீ பில் போடாம சேல்ஸ் பண்ணத பத்தி இல்ல, உங்க சம்பளத்தை பத்தி. என்னம்மா சொல்ற? ஆமா, இனிமேட்டுக்கு உங்களுக்கு டபுள் சம்பளம். இந்தாங்க, இந்த கவலையும் டபுள் சம்பளம் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. இனிமேட்டுக்கு பில் போடாம சேல்ஸ் பண்ணவே மாட்டேன்.